இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு தனிப்பெரும் கட்சியாக அந்த கட்சி வந்திருக்கிறது. 108 சட்டமன்ற உறுப்பினர்களோடு அந்த கட்சி இப்பொழுது நிற்கிறது. அவர்களை பொறுத்தமட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கு எங்களுடைய காங்கிரஸ் தலைவர்களுக்கு கடிதம் எழுதி ஆதரவு கோரியிருந்தார். அந்த ஆதரவின் அடிப்படையிலே அந்த கோரிக்கை கடிதத்தை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அரசியல் ஆலோசனை குழுவுக்கு அனுப்பி வைத்தார். அந்த குழுவிலே நேற்று இரவு 29 முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டோம். முன்னாள் தலைவர்கள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மூத்த தலைவர்கள் 29 பேர் கலந்து கொண்ட கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டது. தமிழகத்திலே மதவாத சக்திகள் வராமல் தடுப்பதற்கும் ஒரு மதசார்பற்ற ஒரு அரசு உருவாக வேண்டும். அதற்கு திரு விஜய் அவர்களுடைய தலைமையிலே அந்த அரசு அமைய வாய்ப்பு இருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டுமே ஒரு மதசார்பற்ற கூட்டணியிலே நாங்கள் போட்டியிட்டோம். எங்கள் தோல்வியுற்றது மதவாத அரசியல் தோல்வியுற்றிருக்கிறது. பாஜகவும் அதிமுகவும் பாமகவும் தோல்வியுற்றிருக்கிறது. இந்த நிலையிலே இருக்கின்ற காலத்திலே எங்களை பொறுத்த மட்டுமே இந்த சட்டமன்றத்திலே மதசார்பற்ற கட்சிகளுடைய ஆதரவு இருந்தால் திரு விஜய் அவர்கள் அரசு அமைக்க முடியும். அதனால் காங்கிரஸ் கட்சி எங்களுடைய ஆதரவை அளித்திருக்கிறோம். பாஜக எதிர்ப்பு என்ற அந்த கொள்கையின் அடிப்படையிலான கூட்டணி தான் திமுக, காங்கிரஸ், மற்ற கூட்டணிகள் எல்லாம் என்று சொல்லப்பட்டது. இப்போ விஜயுடன் கூட்டணி என்றும், அதுவும் இந்த அரசு மட்டுமல்ல, இதற்கு பிறகாக நடக்கக்கூடிய தேர்தல்களிலும் கூட்டணி தொடரும் என்று காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. எதனால் இந்த முடிவு? பாஜக எதிர்ப்பு என்ற நிலைப்பாட்டில் விஜய் உறுதியாக இல்லை என்ற விமர்சனத்தையும் காங்கிரஸ் முன்பு முன்வைத்து வந்தது. இப்போ அந்த நிலைப்பாட்டிலேயும் மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு எடுத்துக்கணுமா? காங்கிரஸ் என்றும் முன்வைக்கவில்லை. காங்கிரஸ்ல உள்ள சிலர் முன்வைத்திருக்கலாம். காங்கிரஸ் என்றுமே திரு விஜய் அவர்களுடைய மதசார்பற்ற தன்மையை கேள்வி கேட்கவில்லை. காங்கிரஸ் கட்சியாக ஒரு சிலர் இங்கும் அங்குமாக பேசிக் கொண்டிருக்கலாம். அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் பேசியது அவர்களுடைய சொந்த கருத்துக்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டுமே இதை விட என்ன நமக்கு எடுத்துக்காட்ட வேண்டும்? திருப்பரங்குன்றத்திலே அதிமுக அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜன் செல்லப்பா அவர்கள் திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று அவர் பிரச்சாரம் செய்தார். அவரை தாவேகா தோற்கடித்திருக்கார் 25,000 வாக்குகள் வித்தியாசத்தில். மக்களை பொறுத்த மட்டுமே தாவேகாவுடைய இந்த அரசியலை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். மதசார்பற்ற அரசியல் தொடரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் ஆதரவளிக்கிறோம். தேர்தலுக்கு முன்பாக இந்த முடிவு இல்லாமல் தேர்தலுக்கு பிறகு இந்த முடிவுக்கு காங்கிரஸ் சென்றதற்கு என்ன காரணம்?